கர்த்தருடைய பெரிதான கிருபைகள் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை குறித்து கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். உங்களை குறித்து அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களை குறித்து அவர் கவனம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பராமரிக்கிறவர். நீங்கள் அவருடைய ஜீவ சுவாசமாக இருக்கிறீர்கள். பரலோகத்தில் இருக்கிற ஜீவ ஜோதிகள் எல்லாமே சேர்ந்து உங்கள் சிந்தனைகளாக இருக்கிறது. மண்ணுக்குரிய இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பினாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு மகிமையின் சரீரத்தை கொடுக்க காத்திருக்கிறார். உங்களுக்காக காத்திருக்கும் ஒரு தெய்வம் உலகில் எங்கும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு தெய்வத்துக்கு காத்திருக்கிறார்கள், மருத்துவருக்கு, அலுவலகர்களுக்கு, மனிதர்களுக்கு காத்திருக்கிற அந்த உலகத்திலே கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நன்மைகளை தருவார், கிருபைகளை தருவார், இரக்கங்களை செய்வார். அப்படி முடிவில்லாத ராஜ்யத்தின் மகிமையை உங்களுக்கு தருகிற தேவன் இவரே. சர்வ வல்லமையின் தேவன் இவரே. மெய்யான தேவன் இவரே. உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து பூரணப்படுத்துகிற தேவன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.